செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 4வது ராசி, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த வீடு நல்லா இருந்ததுன்னா கல்வி வளம் நல்லாயிருக்கும், தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்கள் நல்லாயிருக்கும், தாயாருடைய அன்பு பாசம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கடகராசி நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த அன்பு பாசம் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த கடகராசி பாதிப்படையாமல் இருந்துச்சுன்னா தாயாருடைய அன்பு பாசம் கருணை இதெல்லாமே கிடைக்க பெறுவீங்க. கடகராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால சந்திரன் தான் தாய்க்கு உண்டான ஒரு காரக கிரகம். தாய் அன்பு மிக்கவங்களாக இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் சென்டிமெண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே வாய் விட்டு அழுகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. கோபம் அதிகமாக வரும்போது இவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. அப்புறம் நல்ல அறிவாற்றல், சிந்தனை ஆற்றல், சமூக அக்கறை அதிகமாகவே இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் சாதித்தவங்க, அரசியல் துறையில் அதிகமாக இருக்கிறவங்க மெயினாக இந்த கடகராசியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கடகராசிக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க. என்ன காரணம்னா ஐந்தாம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாயாக வர்றதுனால இவங்களுக்கு அந்த துறையில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வருவாங்க. ஏன்னா உங்கள் கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் தான். செவ்வாய் தான் மருத்துவத்துக்கு உண்டான கிரகம். அவர் 10ஆம் அதிபதியாக வர்றதுனால, தொழில் ஸ்தான அதிபதியாக வர்றதுனால கடகராசிக்காரங்க மேக்ஸிமம் மருத்துவத்துறையில் இருப்பாங்க. சரி, இப்போது ஜூலை மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது, கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்துலையெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜூலை மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு 2 யோகாதிபதிகள் தான் முக்கியமான யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். அவர் 10ஆம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான். அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறது ஒரு நல்ல யோகத்தை கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி ஒரு பக்கம் நடந்தாலுமே யோகாதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது கொஞ்சம் கெடுப்பலன்களை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு தடை செய்வார். ஆனால் இந்த யோகாதிபதிகள் பலம் பெறும்போது அந்த கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகமாக கொடுப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசி அதிபதி பலம் பெறும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். 10ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்கிறது சிறப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயை பார்வை செய்கிறார். இது கொஞ்சம் ஒரு சாதகமற்ற அமைப்பு தான். ஏன்னா கடகராசிக்காரங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலைக்காரங்க மூலிமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னா, ஜூலை 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேசத்தை விட்டு ரிஷபத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு அற்புதமான யோக பலன்களை வாரி வழங்குவார். ஏன்னா உங்கள் கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி அவர் 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அவர் லாபஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம். ஏற்கனவே பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கே இருக்கிறார். செவ்வாயும் குரு பகவானும் இணைகிறது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல ஒரு முதல் தரமான யோகம் கடகராசிக்காரங்கள் தான் ஏற்படும், நல்ல பலனை ஏற்படுத்தும். 5ஆம் இடம் தான் புத்திர பாக்கியம், குலதெய்வத்துடைய அருளை குறிக்கிறது, மன மகிழ்ச்சியை குறிக்கிறது, பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த அதிபதி குருவோடு இணையும் போது அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆள் மனசு அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி தான். அவர் பலம் பெறும்போது ஆள் மனசு நல்லாயிருக்கும், உள் உணர்வுகள் சிறப்பாகவே இருக்கும்.
எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க. இது நடக்கும்னா அது நடக்கும், இது நடக்காதுன்னா அது நடக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி உள் உணர்வுகள் வந்து நல்ல முறையில் வந்து செயல்படும். 10ஆம் அதிபதி வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல லாபங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. கஷ்டம் கம்மியான வருமானம்னால உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வந்து இருக்கும். ஏன்னா அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறத விட சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறத விட குரு பகவானோட 11ஆம் இடத்துக்கு போகிறது வந்து செவ்வாய் வந்து கூடுதலான ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு வாரி வழங்குவார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறத வந்து ஒரு நல்ல அமைப்பினே வந்து சொல்லலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள், குருநாதர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீண்ட தூர பயணங்கள் மேற்கொண்டு ஆலய வழிபாடுகள் செய்கிறது, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு. கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது தடைகள் இருந்துன்னா அதெல்லாமே விலகி அந்த புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தில் அவர் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து 5ஆம் வீட்டை வந்து பார்வை செய்வார். அப்படிங்கும்போது அந்த புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருந்துன்னா அதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமற்ற அமைப்பு. அப்படின்னாலுமே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக வந்து 7ஆம் வீட்டை வந்து பார்வை செய்வார். அப்படிங்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு திருமண வயதில் இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. கடகராசிக்காரங்க திருமண வயதில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. ஏன்னா கணவருக்கு உண்டான காரகிரகம் வந்து செவ்வாய், அவர் போய் குரு பகவான் கூட இணைகிறதுனால அந்த கணவர் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்துன்னா இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்துக்கள் சேர்க்கையாகிறது, இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்ம ராசிக்குள்ளே புதன் வந்திருக்கனால நல்ல கல்வி அறிவு, நல்ல புத்தி ஆற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதையுமே வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மையை வந்து புத பகவான் வந்து ஏற்படுத்துவார். இதில் வந்து இந்த கடகராசிக்காரங்க வந்து யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த சந்திர திசையோ இல்லை சந்திர புத்தியோ இல்லை சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் மெயினாக வந்து இப்போது வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கட்டாயம் வந்து திருநள்ளாறு போய், ஏன்னா உங்கள் நட்சத்திரம் வந்து 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும். ஜென்ம நட்சத்திரம் அதாவது ஆயில்ய நட்சத்திரம் வந்து 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து அந்த நட்சத்திரம் வந்து வரும். அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த இடைஞ்சல்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு ஆடைகள் கொடுக்கறது, இல்லாட்டி ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம். ஏன்னா சனி பகவான் வந்து தொழில்காரகன். அப்படிங்கும்போது தொழிலில் கடகராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வேலையில் தான் வந்து அதிகமாக பிரச்சனைகள் வந்து வரும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். என்னதான் அஷ்டம சனி நடந்தாலும் யோகாதிபதிகள் வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமான பலன்களே ஜூலை மாதத்தில் நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.